ஹலோ, வெல்கம் மீடியர் கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5, அதாவது 2 டைமென்ஷன் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவியலுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 5.1 எக்ஸசைஸ் 5.1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9th சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் ஆஃப் த சர்க்கிள் அட் 2,2. நமக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க, அதோட டேன்ஜென்ட் நார்மல் இந்த பாயிண்டில் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ x² + y² - 6x + 6y - 8 = 0 என்ற வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை 2,2 என்ற புள்ளியில் காண்க. இதுதான் நமக்கு அந்த பாயிண்ட். இது வந்து சர்க்கிள், இது ரெப்ரசன்ட் பண்ணுற சர்க்கிள். இதுதான் அந்த பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்ல தொடுகோடு அண்ட் செங்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நமக்கு கொடுத்துட்டு தொடுகோட்டோட சமன்பாடை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது x × x1 + y × y1 + g × x + x1 and y + y1 plus c equal to 0. இதே மாதிரி செங்கோட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தொடுகோடு மட்டும் சொல்லித்தரேன், டேன்ஜென்ட் மட்டும் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த x1 y1க்கு பதிலாக இந்த 2,2 அப்படிங்கிற வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதே மாதிரி நமக்கு தெரியாத இன்னொரு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா g இருக்குது அண்ட் f இருக்குது. ஸோ இந்த ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூவையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுதான் தொடுகோட்டோட சமன்பாடு. இதே மாதிரி செங்கோட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன்லேயும் வந்து இந்த 2,2ங்கிற பாயிண்ட்டை வந்து x1 y1க்கு பதிலாக அப்ளை பண்ணி நம்ம வந்து ஜிஎஃபோட வேல்யூ அப்ளை பண்ணி செங்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ உங்களுக்கு போடும்போது புரியும். ஸோ வாங்க அந்த சம்முக்கு சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கும். ஜிஎஃப் மட்டும் போதும், சி தேவையில்லை. நம்ம வந்து வட்டத்தோட பொது வடிவத்தோட இப்போ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் அதோட பொது வடிவம். இப்போ 2g இருக்க இடத்துல என்ன இருக்குது, -6. அதே மாதிரி 2f இருக்க இடத்துல என்ன இருக்குது, +6 இருக்குது. ஸோ அப்போ 2gயோட வேல்யூ -6. ஸோ 2g = -6. therefore g = -3. 6/2. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும், -3ன்னு வந்துடும். g = -3. இப்போ நமக்கு ஜியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2f இருக்க இடத்துல +6 இருக்குது. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 2f = 6ன்னு வந்துடும். ஸோ f = 6/2. therefore எஃபோட வேல்யூ 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஜியோட வேல்யூ வந்துருச்சு, எஃபோட வேல்யூவை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ ப்ளஸ் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா 2,2. இதுதான் x1, இது y1. இது எல்லாத்தையும் கொண்டு போய் தொடுகோட்டின் சமன்பாடில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன, x × x1 + y × y1 + g × x + x1 + f × y + y1 + c = 0. இப்போ ஜியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ தெரிஞ்சு. இப்போ சியோட வேல்யூ என்னென்னு பார்ப்போம். சிங்கிறது இடத்துல என்ன இருக்குது, நமக்கு -8 வந்து இருக்குது. ஸோ c = -8. சரிங்களா? ஜிஎஃப்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் அப்ளை பண்ணுவோம் வாங்க. x1 y1க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 2,2. ஸோ x அப்படியே இருக்குது, x1க்கு பதிலாக 2 ப்ளஸ் y அப்படியே இருக்குது, y1க்கு பதிலாக 2. அடுத்து ஜியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3. அடுத்து x அப்படியே இருக்குது, x1க்கு பதிலாக 2 ப்ளஸ் எஃபோடுக்கு பதிலாக நமக்கு எஃப்க்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ண போகிறோம். தென் y ப்ளஸ் y1க்கு பதிலாக நம்ம வந்து 2 ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம -8 = 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தேவையான சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். வாங்க, x × 2 2x + 2y -3 × x 3x. அடுத்து -3 × 2 -6. அடுத்து +3 × y + 3y. அடுத்து +3 × 2 +6. இந்த -8 அப்படியே இருக்குது = 0. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் வாங்க. -3x + 3y. அடுத்து +2x + 2y. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. +6 -6 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து நமக்கு -8 = 0ன்னு வரும். ஸோ +x + 2x. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். நமக்கு என்ன ஆன்சர் வரும், -6ன்னு வரும். +3y + 2y + 5y வரும். அடுத்து -8 = 0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் இருக்க வேணாம், அந்த ஹோல் ஈக்குவேஷனை நான் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ x -5y
தென் இது -8 +8 மாறிடும் ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. அவ்வளோதான். தொடுகோட்டோட சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் போட போகிறோம். ஸோ 2,2 செங்கோட்டின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் த பாயிண்ட் 2,2. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுவோம். செங்கோட்டின் சமன்பாட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத எழுதுகிறேன். y into x1 minus x into y1 plus g into y minus y1 plus minus f into x minus x1 equal to 0. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். சரிங்களா? இதுதான் வந்து செங்கோட்டின் சமன்பாடோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஎஃப் சியோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ x1 y1க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 2. ஸோ இது x1 இது y1. இங்கே சியோட வேல்யூ நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. வாங்க அப்ளை பண்ணுவோம். y இன்ட்டு x1க்கு பதிலாக 2 மைனஸ் x இன்ட்டு y1க்கு பதிலாக 2 ப்ளஸ் ஜியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், முன்னாடியே -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -3 இன்ட்டு y மைனஸ் y1ஓட பதில் வேல்யூ 2 மைனஸ் எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், முதல்ல 3 எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். தென் x மைனஸ் x1ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2y minus 2x அடுத்து -3 into y minus 3y and -3 into -2 plus 6 மாறிடும். then -3 into x minus 3x and -3 into 6 plus 6 மாறிடும் equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். -2x minus 3x அப்போ நமக்கு -5x கிடைக்கும். அடுத்து -2y +2y minus 3y அப்போ சப்ராக்ட் ஆகும்பொழுது 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ -y வரும். தென் 6 + 6 வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கும். +12 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மைனஸில் இருக்க வேணாம். ஸோ அந்த ஹோல் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ -5x + 5x மாறிடுச்சு. ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். +12 வந்து -12 மாறிடும் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அவ்வளோதான். ஸோ இது வந்து தொடுகோட்டின் சமன்பாடு, இது வந்து செங்கோட்டின் சமன்பாடு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டையும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலையும் கரெக்டாக நீங்கள் எழுதிட்டு பாயிண்ட் அண்ட் அந்த ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.